நீங்க ஹையர் ஸ்ருதியில அதாவது சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப் இந்த மாதிரி ஸ்ருதியில எல்லாம் பாடணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படி ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி டைட்டா ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் ஈஸியா பாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட குரலை நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க. நிறைய பிகினர்ஸ் ராங்கான மெத்தட்ல அப்பர் ஸ்தாய் வரிசைகள் எல்லாம் பாடி அவங்களோட வாய்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு சிம்பிளான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால ஹையர் நோட்ஸ் எல்லாம் அழகா பாட முடியும். அதே நேரத்துல உங்களோட பிரெத் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஹை பிச்ல பாடுறது அப்படிங்கிறது பவர்ஃபுல்லா நம்மளோட வாய்ஸை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பாடுறோம் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கணும். செஸ் வாய்ஸையும் ஹெட் வாய்ஸையும் எப்படி மெர்ஜ் பண்ணி பாடுறது, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வேணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நாம கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட த்ரோட்டோட இந்த பகுதி, அதாவது இதுக்கு பேரு லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கீழ் நோக்கி இருக்கணும். அப்பதான் நீங்க கம்ஃபர்டபுளா உங்களால ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாட முடியும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஹையர் நோட்ஸ் இருக்கக்கூடிய சாங் எடுத்துக்கிட்டு பாடும்போது இல்ல ஃப்ரேசஸ் எடுத்துட்டு பாடும்போது நீங்க உங்களோட விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழுத்த வேணாம், சும்மா ஒரு அதை ஃபீல் பண்றதுக்காக நாம இப்படி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு நீங்க பாடினீங்கன்னா உங்களால ஹையர் நோட்ஸ் நல்லா பாட முடியும். நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் லோயரா திங்க் பண்ணிக்கணும். அதாவது அதெல்லாம் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்பதான் உங்களால உங்களோட வாய்ஸை பவுன்ஸ் பண்ணி பாட முடியும். அதாவது நீங்க அந்த நோட்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி பாட பாட உங்களோட வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹையர் ஆக்டேவ்க்கு பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட டங்கோட பொசிஷனையும் நீங்க அப்ப பாத்துக்கணும். நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட டங் பொசிஷன் இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்காம இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது இதுதான் டீத், இது உங்களோட டங் அப்படின்னா உங்களோட டங்கோட இந்த பகுதி இப்படி ரைஸ் ஆகி இருக்காம நல்ல ஃபிளாட்டனா வச்சு நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களால அங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உங்களால நல்ல ஹைல பாட முடியும்.